ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து இது எவ்வளோ அழகாக கோர்த்துருக்கேன் பாருங்கள். ஊசி நூலில் தான் கோர்த்தேன். சம்பங்கி பூ. இந்த பூ வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் கோர்த்துருக்கிறது வந்து ஒல்லியாக இருக்குது. அது எப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது எப்படி செய்கிறதுன்னு, அது எப்படி அந்த மாலை கோர்க்குறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஊசியில் நூல் கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு பூ கட்டிக்கலாம். பூ இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம ஊசியில் கோத்துக்கலாம். இது வந்து அப்படியே கோத்தோம்னா வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் இந்த பூ கொஞ்சம் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு வந்து கொஞ்சம் கட் பண்ணிடணும். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த பூ நம்ம கோத்தோம்னா இந்த மாதிரி அழகாக வரும். அது எப்படி செய்யுதுன்னு நான் எப்படி கோக்குறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். பூ மாலை கட்ட தெரியலன்னா ஈஸியான மெத்தடில் இது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஊசி நூல் எடுத்து இதை கோத்துக்கலாம். அப்படியே நம்ம ரவுண்டாக கோத்துனே வந்தோம்னா அழகாக மாலை கட்டின மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. மாலை மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே நம்ம அதுக்கு நல்லா காம்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாலை கோக்கிறதுக்கு நம்மளுக்கு. இந்த பூ ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். சம்பங்கி பூ இது வாடிட்டா கூட 2 நாளைக்கு நம்ம வீடே ரொம்ப வாசனையாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் மாலை மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கும். சம்பங்கி பூ மாலை கோக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பூ கட்ட தெரியாதவங்க கூட ஊசி நூல் எடுத்து இந்த மாதிரி கோத்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கோத்தது தான் இது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சம்பங்கி பூ மாலை ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூவே கட்ட தெரியலன்னா கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மாலை கோக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.